டேய் டார்கெட் முடிச்சியா இல்லையா? ஆமாம் சார், நான் 50 மட்டும் முடிக்கணும். டேய் எப்போ பாரு இதான் உனக்கு வேலையாடா? ஒன்னே டார்கெட் முடிக்க மாட்டேற, இல்லை ரிஜெக்ஷன் அதிகமாக ஓட்டிடுற. உனக்கு கொடுக்குற சம்பளத்தோட ரிஜெக்ஷன் தானே அதிகமாக, நஷ்டம் தானே ஆகுது கம்பெனிக்கு அதிகமாக. சார் நீங்கள் வேணா ஒன்று ஆப்ரேட்டர் முடிச்சு காட்டுங்க சார் பார்ப்போம். டேய் உன்ன மாதிரி நான் ஆப்ரேட்டர் இருந்து வந்தா சூப்பர்வைசரா ஊர்றா? நீ வேணா என்ன மாதிரி ஒரு நாள் சூப்பர்வைசரா இருந்து பாரு, அப்போ தெரியும் மேலே எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு. பயப்படுறல்ல? சரி கையா, இது சாத்தியம்னா நான் தயார். உங்களை விட அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணி காட்டுவேன் சார். அப்படி மட்டும் என்னால் பண்ண முடியலன்னா இந்த கம்பெனி விட்டு நான் வெளியே போகிறேன் சார். ஓ சவாலா என்கிட்டயே? சரி ஆமாம் சார், நான் எஸ்ஆர்ட்ட சொல்லி லெட்டர் சொல்லிடுறேன். போ எதுக்கும் ரெடி பண்ணி வாங்க தம்பி. சார் இன்னைக்கு நீங்கள் தான் சூப்பர்வைசர்னு சொன்னாங்க சார். சூப்பர் சார். என்னப்பா கையெல்லாம் கட்டிட்டு இருக்க? சாரே கூப்பிட்டாத, கையை கீழே போட்டு சார்ண்ணா சார். சரி, நமக்கு 100 ஜாப் டார்கெட். ஈஸியாக முடிச்சிடலாம், பொறுமையாக முடிச்சிடலாம். ஓகேண்ணா. அப்புறமா அந்த பிரேக் டைமில் அறக்க பறக்கலாம் போகாது, பொறுமையாக போ, பொறுமையாக வா. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அதான் முக்கியம். தேங்க்ஸ். அப்புறம் காலை ஏதாவது வலிக்குதுங்க, போய் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து ஒர்க் பண்ணு. ஓகேண்ணா. அப்புறமா அதை சொட்டாச்சுன்னா நம்ம டேபிள் ஃபோன் வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே தேங்க்ஸ்ண்ணா. அப்புறமா நம்ம சூப்பர்வைசர் மாதிரி அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் முடிச்சியா என்ன அதுன்னு, லாஸ்ட்டாக ஈவினிங் வர என்ன முடிச்சுன்னு சொல்லி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே தேங்க்ஸ். அப்புறமா அந்த செட்டிங் லிஸ்ட் குவாலிட்டி லிஸ்ட் என்ன சொல்லு, நான் என்னன்னு பார்த்து என்னால் முடிச்சது கண்டிப்பாக நான் போடுறேன். எதா இருந்தாலும் அண்ணன் நான் இருக்கேன், கவலைப்படாத. சரி வரேன்பா, அந்த மிஷினில் ஏதோ ப்ராப்ளம். வரேன்பா. என்ன மனுஷன் சார் என்னோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ தெரியுமா சார்? எவ்வளோ? எப்பவும் விட 140% அதிகமாக பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வேண்டியதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டியதை நான் கொடுப்பேன் சார். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்?